எங்கம்மா போனோம்? பேங்க் வரைக்கும் போகணும்னு. எந்த பேங்க் போனோம்? அதெல்லாம் தெரியாதுன்னு. அப்புச்சி காசு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த பேங்க்குக்கு தான். அப்புச்சி காசு போட்டுருக்காங்களா? தங்கச்சி இப்படி சொன்னா எப்படிமா போறது? இருங்க. தோ இந்த பேங்க் தான். இங்க தான் போகணும். அப்புச்சி காசு எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் இது வரைக்கும் பேங்க் எல்லாம் போனது இல்லைன்னு. அதான் எனக்கு தெரியல. அண்ணா போலாமா? போலாம் தங்கச்சி. ஆண்டவா, போற காரியம் நல்லபடியா நடக்கணும். இதாமா அந்த பேங்க். அண்ணா இந்தாங்க. பரவாயில்ல தங்கச்சி, நீ போய் வேலையை முடிச்சுட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்ணி உன்னை வீட்டுல விட்டு போறேன். ரொம்ப நன்றிண்ணே. நான் இப்ப வந்துடுறேன். பாத்து பொறுமையா போயிட்டு வா. மச்சான், உடனடியா பேங்க்கு வாடா. ஆனா அவனா தெரியாத ஒருத்திக்கிட்ட எவனோ ஒருத்தன் 15 லட்ச ரூபா செக் கொடுத்துருக்கான். நீ வந்தேன்னா காசு அடிச்சுட்டு நம்ம 2 பேரும் போயிட்டே இருக்கலாம். என்ன மேம், என்ன வேணும்? எங்க அப்புச்சி காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம். அதோ அந்த 3வது கவுண்டருக்கு போமா. எங்க? அதோ வரிசையில் நிக்கிறாங்கல்ல, அங்க போமா. அங்கயா? அங்க போமா. சரி. இந்த ஸ்லிப் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நெக்ஸ்ட். என்னம்மா இது? இது கொடுத்தா காசு தருவியேன்னு அப்புச்சி சொன்னாங்க. எது? அப்புச்சி சொன்னாங்களா? சிதம்பரம் ஐயாவுடைய செக் லீஃப் இவளுக்கு எப்படி இது கிடைச்சது? இவ யாரா இருக்கும்? ஏமா நீ யாருமா? இந்த செக் உனக்கு எப்படி கிடைச்சது? கீழே கடந்து எதுவும் எடுத்தியா? ஐயோ சார், இத அப்புச்சி தான் என்கிட்ட கொடுத்து போய் பேங்க்ல பணம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்புச்சினா யாருமா? எங்க அப்பா சார். உங்க அப்பா பேர் என்னது? சிதம்பரம். சிதம்பரமா? அவர் நேம் எழுதாம யாருக்கும் செக் கொடுக்க மாட்டாரு. சரி, உங்க அப்புச்சிக்கு போன் போட்டு கொடுமா. ஐயோ சார், அப்புச்சிக்கு வேணாம் சார். ஏமா, உன் அப்புச்சி தான் செக் கொடுத்தாருன்னு சொல்ற, அவருக்கு போன் பண்ணுமா. சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன சந்தேகம் எல்லாம் படாதீங்க. நான் அவங்களோட மகதா சார். வேணும்னா நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கேளுங்க.
ஏங்க போன் அடிக்குது பாருங்க. எடுத்து யாருன்னு கேளு. ஆ. பேங்க்ல இருந்து பண்றாங்க. எதுக்கு இப்ப பண்றாங்க? பேங்க்குக்கு போன அமுதா இளங்கோதான் என் அண்ணனா இருக்குன்னு சொல்லிருப்பாளா? அதுக்காக தான் இப்ப அவங்க ஃபோன் பண்றாங்களோ? வேண்டாம், இந்த போனை எடுக்க வேணாம். அம்மா கட் பண்றாருமா. போன் எடுக்கலையே. நாகு பேசிட்டியா? யார் போன்ல? நான் எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டாங்கங்க. நான் வந்து பேசிக்கிறேன், உன் வேலையை போய் பாரு. உன் அப்புச்சிக்கு வேணா நான் ஃபோன் பண்ணட்டுமா? ஆஹா சார் 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 வேண்டாம் சார். என் அண்ணனுக்கு வேணா திருப்பி கூப்பிடுங்க, அவர் எடுப்பாரு. என்ன திரும்ப கால் வருது? என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடுவோம். அம்மா கட் பண்றாங்கம்மா. நீங்க சொல்றத பார்த்தா வில்லங்கமா தான் தெரியுது. நமக்கு எதுக்கு சார் வம்பு? அதனால நீங்க பேசாம போலீஸ் கால் பண்ணுங்க, மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க. சரிம்மா, நான் பணம் தரேன். நீ போய் டோக்கன் எடுத்துக்கிட்டு அங்க போய் உட்காரு. டோக்கன் நம்பர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்ப வந்து பணத்தை வாங்கிட்டு போ. டோக்கன் அதை எங்க சார் வாங்கணும்? அதோ அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போ, அவங்க தருவாங்க. ஓ சரி போமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். 2000 பேலன்ஸ் இருக்கா? அப்புறமா புக் வாங்கிக்கிறேன். ஓகே. அம்மா எனக்கு ஒரு டோக்கன் கொடுங்கம்மா. பேங்க்குக்கு இப்பதான் புதுசா வரியாமா? ஆமாம்மா. எப்படி கண்டுபிடிச்சிய? டோக்கன் கேக்குறதுலயே தெரியுதேம்மா. ஆமா, உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. ஒரு டோக்கன் கூட எப்படி எடுக்கணும்னு தெரியாதா? அது வந்து நான் படிக்கல. முத தடவையா இப்பதான் நான் பேங்கையே பாக்குறேன். சரி 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 சரி, நீ என் கூட வா. ம். வாங்க மேடம். ஏங்க, சிதம்பரம் அண்ணாச்சியோட மகளுங்க இவங்க. மேடம், இவங்க நிஜமாவே சிதம்பரம் சாருடைய பொண்ணுதானா? ஆமா சார், எனக்கு நல்லா தெரியும். சரிங்க மேடம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அம்மா ஆ. உங்க பேருமா? அலமேலு. அலமேலு. அம்மா நீங்க தான் எனக்கு உதவி பண்ண வந்தியலா? சரி வரேம்மா. ம். முதல்ல நீ பேங்க்குக்கு போய் இந்த காசை எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாக்குறேன். மேடம், செக் கொடுங்க. ம். இப்ப பணம் கிடைக்காதுமா. வெயிட் பண்ணுங்க, இல்லனா நாளைக்கு வாங்க. சார், ஏன் நான் நாளைக்கு வரணும்? இது தந்தா நீங்க பணம் தர வேண்டியதானே? இத பாருங்கம்மா, நான் நினைச்சாலும் இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சாருடைய அக்கௌண்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க. நீ போய் அவர்கிட்ட முடக்கி வச்சிருக்கிற விஷயத்த சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சார், அப்போ இப்ப எனக்கு பணம் கிடைக்காதா? கிடைக்காதுமா. லேட் பண்ணாம வீட்ல போய் விஷயத்த சொல்லுங்க. சார், என்ன பிரச்சனை என்கிட்டயே சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கங்கம்மா, சார் வரி கட்டாததுனால அக்கௌண்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க. நீங்க போய் அப்பாவையோ அண்ணனையோ எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க.
அம்மா இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுமா. போங்கம்மா. உன் கையில வச்சிருக்கிறது என்னன்னு தெரியுமா? இத கொண்டு போய் கொடுத்தா எப்படி காசு கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒதுக்காது முட்டா தற்குறி. உனக்கெல்லாம் எதுக்கு பாய் சவடாலும் சவாலும்? இந்த வீட்டை விட்டு வெளியில போனா திக்கு திசை தெரியாம முழிப்ப. நீ கல்யாண வேலையை எடுத்து செஞ்சு கிழிக்க போறியாக்கும். முதல்ல நீ பேங்க்குக்கு போய் இந்த காசை எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாக்குறேன்டி. வெளியில போய் பாரு. அப்பதான் நீ யாரு, உன் கூறுபாடு என்னன்னு உனக்கே தெரியும். வெளில வான்னு சொல்றேன்ல. விடுடா. என் மாப்பிள மட்டும் உயிர் பழிக்கல, இந்த ஹாஸ்பிடல்ல உண்டியல நாக்கிடுவேன். இது ஹாஸ்பிடல்ல உண்டில நாக்கிடுவியா? உன் மச்சான் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவன் பாய்ச்சன் சாப்பிடறதுக்கு காரணமாச்சுல அந்த பொண்ணு. அவகிட்ட போய் உன் கோவத்தை காட்டு. என் மாப்பிள உயிர் எடுக்க பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கும்? சும்மா விட்டுருவேனா? போன போடுறா. ஏய் இரா, நானே போடுறேன். ஹலோ ஹலோ, உன் லவர் என் ஃப்ரெண்டு துரை இருக்கான்ல, அவன் மருந்து குடிச்சிட்டான். சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல இருக்கா. இப்போ அவன் பொழப்பட மாட்டான்னு கூட தெரியல. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. நானா? என்னால முடியாது. இத பாரு, லாஸ்டா சொல்றேன், நீ வர வந்தே தீரணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அவ்வளவுதான் பாத்துக்க. போனாலும் பிரச்சனையாகும், போகலனாலும் பிரச்சனையாகும். இப்ப என்ன பண்றது? வீட்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட வேண்டியதா? டேய் என்ன? டேய் பாண்டியா, எனக்கு ஃபோன் பண்றா. டேய் வேணாம்டா. போடுறான்றல. இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். ஹலோ அண்ணே, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி, என்ன விஷயம்? நம்ம துரை இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு என்னப்போ? அவ சூசைட் அட்டம் பண்ணிட்டான். நம்ம மலர் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்குண்ணே. சூசைடா? ஆமாண்ணே. சரி வரேன் வை. டேய் அண்ணன் வரேன்ட்டாரா? வேலைக்கு போறவங்களாம் வீட்டுக்கு வர நேரமாச்சு. இன்னும் அந்த படிக்காத மேதைய ஆளை காணுமே. ஒருவேளை எக்கு தப்பா வசமா மாட்டிக்கிட்டாளா? அப்படி இருந்திருந்தா போன் வந்திருக்குமே. சைலண்ட்ல எதுவும் இருக்கா? இல்லையே. என்ன நாகு, சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்களா என்ன? வாசலையும் போனையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கிற? ஆமா, என் சொந்தக்காரி ஒருத்தி பணம் எடுக்கிறேன்னு பேங்க்குக்கு போறேன்னு போனா அவ பணத்தோட பகுமானமா வராளா இல்ல வெறும் கையோட அவமானப்பட்டுட்டு வராளான்னு வாசலே பாத்துட்டு இருக்கேன். ஓ, அதான் விஷயமா? அமுதா பணத்தோட வராளோ இல்ல வெறுங்கையோட வராளோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அதையும் பார்க்கலாம். அண்ணே அண்ணே, ஏய், அது நான் இங்க ஒருத்தி குத்து கலாட்டா நின்னுட்டு இருக்கேன்ல, என்ன கண்டுக்காம அண்ணன் நொன்னுட்டு போயிட்டு இருக்க. மன்னிச்சுக்கங்க அண்ணன் மண்டி, நீங்க நிக்கிறதே நான் கவனிக்கல. சரி, இப்ப எதுக்கு உங்க அண்ணனை தேடிட்டு வர? அவருதான் உன் கல்யாண வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல.
அப்புறம் எதுக்கு இதுல அவரை இழுக்கிற? அது இல்ல அண்ணமண்டி, ஒரு சின்ன சந்தேகம், அதான். சொல்லு, என்னாச்சு? என்ன சந்தேகம்? பேங்க் தானே போன, பணம் எடுத்துட்டியா? இல்லண்ணே. எடுக்கலையா? ஏன்? அது வந்து அப்புச்சியோட கணக்க என்னமோ சொன்னாங்களே, ஐயோ மறந்துருச்சு. மறந்துட்டியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு என்ன சொன்னாங்கன்னு. ஏன் பணம் எடுக்க முடியல? அது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அப்புச்சியோட கணக்க முடக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்றது எப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது? இங்கிலீஷ்லயா? என்ன வளர்ற? ஏங்க உங்களுக்கு புரியலையா? அவ அக்கவுண்ட லாக் பண்ணிட்டாங்கங்கறத சொல்ல முடியாம தவிக்கிறா. ஆமாண்ணே, அண்ணமண்டி சொல்றது கரெக்ட் தான். பேங்க்லயும் அதத்தான் சொன்னாங்க. ஏதோ அக்கவுண்ட முடக்கி வச்சுட்டதா, அதுவும் காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. நம்ம கிட்டயே அடைச்சு வச்சிருக்காங்க, புடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. அங்க பேங்க்ல போய் என்னத்த சொல்லி நம்ம மானத்தை வாங்கினாலோ. நாகு, நீ கொஞ்சம் பேசாம இரு. அமுதா, நீ கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. பேங்க்ல என்ன சொல்லி பணம் இல்லைன்னு சொன்னாங்க? இல்லண்ணே, முதல்ல எடுத்த உடனே அப்புச்சி கொடுத்தாகல அந்த பேப்பர்ல பேர் இல்லைன்னு சொல்லி என்ன ஓரமா நிக்க சொல்லிட்டாக. அதுக்கப்புறம் நாங்க நின்ன நிலைமைய பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு பேங்க் ஆபீசர் கிட்ட பேசி எனக்கு உதவி பண்ணாக. அதுக்கப்புறம் தான் என்னைய கூப்பிட்டு வரி கட்டினதுல கோளாறு, அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி கணக்க முடக்கியாச்சு, நீ போய் அப்புச்சிய வர சொல்லுன்னு சொல்லிட்டாகன்னு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னைய போன் பண்ண சொன்னாகன்னு. வரி கட்டினதுல கோளாறா? என்ன சொல்ற? சரி ஒரு நாடிட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன். The subscriber you have dialed is currently switched off. இந்த ஆள் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணியே எப்பவும் வச்சிருப்பான். நம்ம எப்ப அவசரத்துக்கு இவனை தேடுறோமோ அப்ப கிடைக்கவே மாட்டான். சரி நீ இரு, நான் போய் அப்பச்சிட்ட கேக்குறேன். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரியலாம். ஐயோ அண்ணே, இந்த விஷயம் அப்புச்சிக்கு தெரிய வேண்டானே. டாக்டர் அதிர்ச்சி தர மாதிரி அப்புச்சி கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்காகல. இந்த நேரத்துல எதுக்குன்னு சொல்லிக்கிட்டு சொல்ல வேண்டானே. நீயே என்ன எதுன்னு கொஞ்சம் பாரு. என்ன அப்புச்சி கிட்ட என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல அப்புச்சி, அமுதா கல்யாணத்துக்கு கேரளா சண்டை மேல சொல்லலான்ட்டு இருந்தோம். அதான் நாகு அமுதாவும் வேணான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் வேண்டாமா? அது வந்து அது நம்ம ஊர் மங்களவாதி இல்லைல்ல, அது ஒரு மாதிரி சத்தமா இறைச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் நம்ம நாதஸ்வரத்துக்கு ஈடா வருமா? அப்புறம் இளங்கோ, காலையில செக் கொடுத்தன, பணம் எடுத்தாச்சா? என்னப்பா, பேங்க்குக்கு போனியா இல்லையா? போன அப்புச்சி. அப்புறம் என்ன, பணம் எடுத்துட்டல்ல? பண்ணிட்டேன், பணம் கிடைச்சிடும் அப்புச்சி. நல்லதுப்பா. இந்த காலத்துல அவன் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுங்கிறான். இவன் என்னடான்னா இந்த காலத்துல போய் ரொக்கமா கையில கொடுத்துருங்கிறான். என்னத்த சொல்ல? யார் அப்புச்சி? அதான்ப்பா அந்த சமையல் கான்ட்ராக்டர்.
இன்னைக்கு அவனுக்கு காசு கொடுக்கணும்ப்பா. அமுதா கிட்ட சொல்லிவிட்டேனே, சொல்லலையா அவங்கிட்ட? ஆ சொன்னா அப்பச்சி. நான் தான் ஏதோ ஞாபகத்துல. ஆ சரி. பணம் கைக்கு வந்துருச்சுப்பா. நீ வந்து இளங்கோவை பார்த்து கையோட வாங்கிட்டு போ, சரியா? லேட் பண்ணிடாதப்பா. ஆ இளங்கோ, ஆள் வருவாக, நீயே உன் கையால கொடுத்து விடுப்பா. சரிங்க அப்பச்சி. அமுதா, கொஞ்சம் வெண்ணி தண்ணி எடுத்துட்டு வரியாம்மா? எடுத்துட்டு வரேன்.